ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த அருமையான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் மசாலா செய்ய பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து மசாலா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 4 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா மசாலா வாசனை வர ஆரம்பிச்சிடும். நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் நல்லா வறுபட்டதும் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்தால் நம்மளோட மசாலா ரெடி. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வணக்கணும். வெங்காயம் வணங்கின அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு 2 தக்காளி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறணும். தக்காளி வெந்ததும் வெட்டி வச்சிருக்க 1/2 kg சிக்கனை போட்டு கிளறணும். சிக்கன் நல்லா உருண்டு வர அளவுக்கு வணக்கினதுக்கு அப்புறம் தண்ணி 2 கப் சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு 15 நிமிஷம் கொதிக்க வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கிளறி விடுங்க. இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க செட்டிநாடு மிளகு மசாலா 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எகைன் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த டைமில் உப்பும் சரி பார்த்து, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருந்தா தண்ணியை சுண்ட விட்டு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் பண்ணுறனால இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை இறக்கிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செட்டிநாடு மிளகு சிக்கன் வறுவல் ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலே நம்ம சூப்பர் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.